ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். டிடி நெக்ஸ்ட் லெவல் இது வந்து பார்த்தீங்கன்னா தில்லுக்கு துட்டு ஃப்ரான்ச்சைஸோடைய 4வது படம். அதாவது பார்த்தீங்கன்னா பார்ட் 4 இது. இந்த தில்லுக்கு துட்டு ஃப்ரான்ச்சைஸில் வர எல்லா படமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் த்ரில்லரை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும் கதை. இந்த படத்துடைய கதையும் பார்த்தீங்கன்னா ஹாரர் த்ரில்லர் கதையாக தான் வந்து இருக்குது. இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு வந்து பார்த்தோம்னா, சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒருத்தன் வந்து இருக்கான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவை பற்றி யாராவது கேவலமாக பேசினா வந்து பிடிக்காது. சினிமாவை விமர்சனம் பண்ணக்கூடிய விமர்சகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனையும் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வந்து இருக்கான். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இறந்து போயிடறான். இறந்து போன அப்புறமும் பேயா வந்து கூட ரிவ்யூ பண்ணுறாங்கலாம் ஒவ்வொருத்தங்களா கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு பழைய தேட்டரில் வச்சு கொள்கிறான். அப்படி இருக்கும் பட்சத்தில் சந்தானம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு ரிவ்யூவராக வந்து இருக்காரு. அவரையும் அதே மாதிரி அந்த தேட்டருக்கு வந்து கூட்டிகிட்டு வரான். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரையும் பார்த்தீங்கன்னா அந்த தேட்டருக்கு வந்து கூட்டிகிட்டு வரான். அப்படி இருக்கப்போ சந்தானம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு ரிவ்யூவராக வந்து இருக்காரு. அவரையும் பார்த்தீங்கன்னா அந்த தேட்டருக்கு வந்து அந்த கொலகாரை வந்து இந்த படத்தில் வந்து சந்தானம் வந்து ஒரு ரிவ்யூவராக வந்து இருக்காரு. அவரையும் பார்த்தீங்கன்னா அந்த தேட்டருக்கு கொள்றதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த வில்ல வந்து கூட்டி வரான். அப்படி இருக்கப்போ சந்தானம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு ரிவ்யூவராக வந்து இருக்காரு. அவரையும் கொள்றது பார்த்தீங்கன்னா தேட்டருக்குள்ள வந்து கூட்டிட்டு வரான். அப்படி வரப்போ பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு படத்துக்குள்ள கொண்டு போய் வந்து விட்டுறான். இந்த படம் முடிந்த வரைக்கும் நீ வந்து உயிரோட இருந்ததுன்னா அவரை பார்த்தீங்கன்னா ஒரு கில்லர் மூவிகளை கொண்டே வந்து விட்டுறான். இந்த படத்தில் அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவிகளை கொண்டே வந்து விட்டுறான். இந்த மூவி முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கப்ப இந்த படத்துல வந்து சந்தானம் வந்து ஒரு ரிவ்யூவரா வந்து இருக்காரு. சந்தானத்தை பார்த்தீங்கன்னா கொள்றதுக்கான தேட்டருக்கு வந்து கூட்டிட்டு வந்து போறான். அப்ப என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு படத்துக்குள்ள வந்து கொண்டு போய் வந்து விட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்குள்ள வந்து ட்ராப் ஆயிடுறாரு. இந்த படம் முடிகிற வரைக்கும் நீ இந்த படத்துக்குள்ள உயிரோட வந்து இருக்கணும், அப்படின்னா மட்டும் தான் நீ தப்பிக்க முடியும் வந்து சொல்லிடுறான். சந்தானம் வந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் உயிரோட வந்து இருந்தாரோ தப்பிச்சாரா இல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துடைய ஸ்டோரி. கதையை கேட்கறப்பே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இது ஒரு மொக்க கதைன்னு. ஆனால் என்னதான் மொக்க கதைனா ஸ்க்ரீன் பிளே மட்டும் படத்துக்கு நல்லா பண்ணா போதும், அந்த படத்தை வந்து ஓட வச்சாலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி தில்லுக்கு துட்டு படத்துடைய 3வது பார்ட் வந்து வந்துச்சு. இந்த தில்லுக்கு துட்டு ஃப்ரான்ச்சைஸில் அந்த படத்தில் அந்த 3வது பார்ட் தான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருந்துச்சு. காமெடி பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆச்சு. ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா வந்து பண்ணியிருப்பாங்க. ஓரளவு பார்க்கக்கூடிய படமாக பார்த்தீங்கன்னா அது வந்து இருந்துச்சு வந்த 3 படத்தில். இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து நல்லா வந்து ஓடிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சொதப்பில் ஸ்க்ரீன் பிளே தான். கதை தான் மொக்க, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குன்னு பார்த்தா ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா படுக்கேவலமாக இருக்குது படத்தில். ஒரு இடம் கூட படத்தில் எங்கேஜிங்காக வந்து இல்லை. அவ்வளோ போர் அடிக்குது, அவ்வளோ கடுப்பாகுது. ஒரு சீன் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நல்லாவே வந்து இல்லை. அவ்வளோ மட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எடுத்து வந்து வச்சிருக்காங்க. அவ்வளோ லேகான ஒரு ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே, ஒரு ஒஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு புவர் செகண்ட் ஹாஃப். இது ஹாரர் காமெடி படம்னு சொல்றாங்க. ஆனால் படத்தில் ஹாரரும் ஒர்க் ஆகல, காமெடியும் ஒர்க் ஆகல. ஹாரர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து இல்லை, படு மொக்கையாக வந்து இருக்கு. அதே நேரத்தில் காமெடி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஒரு டைமிங் காமெடி வந்து ஒர்க் ஆகல. அவ்வளோ மொக்கையாக வந்து இருக்கு படத்தில். சந்தானம் அவ்வளோ நல்லா காமெடி பண்ணுவார். இந்த படத்தில் அவரோட காமெடி ஒன்று கூட வந்து ஒர்க் ஆகல. நம்ம வந்து ஒரு படம் வந்து எடுக்கிறோம், நல்லா கலெக்ஷன் ஆகிறக்காண்டி ஏன்னா தானு ஒரு கதை எழுதிட்டு வந்துடவே வந்து கூடாது. ரைட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ரைட்டிங்ல ஒண்ணுமே வந்து இல்லைன்னா நீங்க என்னதான் மேக்கிங் பண்ணாலும் அவுட்புட் வந்து சரியாவே வந்து வராது. இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்றது கூட எதுவுமே வந்து இல்லை. படத்துல சாங்ஸ் நல்லா இருக்காங்க கேட்டீங்கன்னா அது நல்லா இல்லை, பிஜிஎம் நல்லா இருக்காங்க அது நல்லா இல்லை, நடிச்சவங்க நல்லா நடிச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா அவ்வளவு முக்கிய கிரிஞ்சா தான் எடுத்து வச்சிருக்காங்க. கௌதம் மேனன் எதுக்கு படம் நடிக்கிறாருன்னு வந்து தெரியல. இந்த மாதிரி படத்தெல்லாம் எதுக்கு நடிக்கிறாருன்னு நமக்கு சுத்தமா வந்து தெரியல. தேவையில்லாத வேலை இருக்குது. சந்தானத்தோட பாடி லாங்குவேஜ் சரி, டைலாக் டெலிவரி சரி, எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நல்லாவே வந்து இல்லை. சுத்தம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டே வந்து ஆகல. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், லொக்கேஷன் ஆகட்டும், இப்படி எதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே வந்து இல்லை இந்த படத்துல. ஒரு பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனா ஃப்ரான்ச்சைஸ்ல இருந்து படங்கள் வந்து வரும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ்ல இருந்து படங்கள் வந்து வரும். ஒரு பக்கெட் பார்த்தீங்கன்னா தில்லுக்கு துட்டு. இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஹாரர் காமெடி பேஸ் பண்ணது. முக்கியமாக உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். நல்லா அவங்க கிட்டலாம் இந்த மாதிரி படத்தை காமிச்சு நல்லா கல்லா கட்டி கண்டுட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் வரிசையாக வந்து எடுக்கிறாங்க. என்னைக்கு இது மாதிரி படங்களுக்கு கூட்டம் கூட்டமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் போகாமல் வந்து இருக்காங்களோ அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி படங்கள் வந்து வராமல் வந்திருக்கும். இல்லாட்டி அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் வந்துகிட்டே தான் வந்து இருக்கும். இந்த தில்லுக்கு துட்டு, அரண்மனை, காஞ்சனா இந்த மாதிரி சீரியஸ்க்கெல்லாம் எண்டே இல்லை போல, தொடர்ந்து இன்னும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க போல. எத்தனை படம் எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஒரே மாதிரியான டெம்ப்ளேட் ஸ்டோரி வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு ஓட்ட போறாங்கன்னு புரியல. எப்படி இதையும் ஃபேமிலி ஆடியன்ஸ் போயிட்டு பார்க்குறாங்கன்னு தெரியல. இந்த படத்தை கூட நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. என்ன சொல்றதுனே வந்து தெரியல. ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த டிடி நெக்ஸ்ட் வந்து ஒரு சரியான காட்டு மொக்க படம், காட்டு குப்பை படம் கூட வந்து சொல்லலாம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு சும்மாவே வந்து இருந்துட்டு போயிடலாம். தயவு செஞ்சு யாரும் இந்த படம் பக்கத்தே வந்து போயிடாதீங்க. இந்த படம் எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 0.5. ஒஸ்ட் ஃபிலிம் ஆஃப் 2025 வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் தான். தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.